சிந்து பைரவின் எப்படியும் சிந்து வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மகா இருந்துட்டே சைடே எத்தனை நாளைக்கு இந்த வேலையை சரியே பார்க்கலான்றாங்க. சீக்கிரமாகவே உன்னோட விஷயம் தெரிய வந்து நீங்கள் வந்து போகதான் போகிற அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மகாவை பார்த்தீங்கன்னா சிந்துவை வந்து தேவையில்லாத இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன இது இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக நடக்குதோ அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல சிந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சிட்டுக்கிட்ட வந்து சிட்டு இது மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கும் தான் சிந்து சந்தேகமாக இருக்குன்றாங்க. அவங்க ஏதோ தெரியாத ஒரு வேலை பண்றாங்கன்னு தோணுதுன்றாங்க. நம்ம கிட்ட வந்து அதை காட்டிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலன்றாங்க. கண்டிப்பா வந்து மகா ஸ்னேகா இவங்க எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை என்னோட ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்களா, அப்படி கூட இருக்கும். ஏன்னா என்னுடைய ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வேற மாதிரி கூட பிளான் போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்காங்க. உடனே சரி கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வழியிலேயே போயிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சிந்து சொல்றாங்க. சரின்ற மாதிரி சிட்டும் சொல்றாங்க. என்ன பிளானா இருக்கும், இப்போ வர வர மகாத்தியம் வந்து அவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை வந்து ஏதாச்சும் பிளான் தான் போட்டிருப்பாங்க போலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சிந்து. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சு